தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். வயது மூப்பு காரணமாக கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 102. மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் 7 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனின் மறைவுக்கு அரசியல் கட்சியினர் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 102 வயதான கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? பத்மநாபன் கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் சற்று நேரத்துக்கு முன்பாக காலமானார். ஏற்கனவே இவர் உடல் நல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தனர். முன்னதாக அவர் சிகிச்சை என்பது வயது முதிர்வின் காரணமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அவருக்கு மீண்டும் மாரடைப்பு என்பது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் அவர்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவரது உடல்நிலை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருந்தது. இந்த நிலையில் அவருக்கு இருந்தாலும் அந்த சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்தன. வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் காலமானார். இனி அவரது உடல் மாநில கட்சி அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் சொந்த இடத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் அவரது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதன் பின் இறுதிச் சடங்கு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இறுதிச் சடங்குக்கான நேரம் என்பது தற்பொழுது வரையிலும் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக 101 வயதை கடந்திருக்கும் முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் மறைவு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக மக்கள் பார்க்கின்றனர். கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது ஏழை மக்களுக்காகவும் சரிதான், அதுவும் பெரும் ஒரு தொண்டாற்றியவர். இதனால் மக்கள் மிக ஒரு சோகத்துடன், குறிப்பாக மாநிலம் முழுவதும் ஒரு சோகமான ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.